மாதா சிறை செல்ல வேண்டும். மனோகரன் மன்னிப்பு கேட்க வேண்டும். அதுவும் கொலுமண்டபத்தில் அந்த குப்பைமேட்டு கோட்டானிடம் ஆணையிடுவது தந்தை. ஆமாம் கண்ணே, அதை மறந்து விடாதே. உன்னை பெற்ற தந்தை. தந்தை அஞ்சானஞ்சனை மகனாக பெற்றார், அருங்குணவதியை மனைவியாக பெற்றார். அவர் பெற மறந்தது ஒன்றுண்டு தாயே, அறிவு. அறிவு அதைத்தான் பெற மறந்தார். மறந்ததை நினைவூட்டுகிறேன். உன்னால் முடியாதென்றா சொல்கிறேன் தங்கமே. அவசரத்தில் அப்பா தவறு இருக்கலாம். எதற்கும் நீ போய் காரணம் கேட்ப. காரணம் கேட்பதா? அத்தை வேண்டாம், அவரை அனுப்பாதீர்கள். வேண்டாம் அத்தை. அத்தா, நீங்கள் போக வேண்டாம். வீரமகனும் போய் வா. வேண்டாம் அத்தை. விஜயா, போய் வருகிறேன். ஜாக்கிரதை, திரும்ப வரையில் நெருங்கக்கூடாது என் அன்னையிடம். விஜயா, பார்த்துக்கொள், வருகிறேன். வீச போகிறது மன்னவரே, புழுதிமேடாக போகிறது இந்த அரண்மனை. ராஜப்பிரியா, அரசர் விடுத்த அவசர ஆணை கேட்டு அடலேறு போல வந்து கொண்டிருக்கிறார் மனோகரன். அமைதியாகத்தான் வருகிறார். ஆனால் எரிமலை குமுறுவதற்கு முன் எச்சரிக்கை செய்வதில்லை. மகாராணிக்கு சிறைச்சாலை, மனோகரன் மன்னிப்பு கேட்க வேண்டும். தேந்தே, தேங்கையிடம் விஷமம் காட்டலாமா? வீரன் சிறந்தால் விபரீதம் ஏற்படும். திரும்ப பெறுகிற உத்தரவை, இல்லையே தீப்பொறி கிளம்பும். தீப்பொறி கிளம்பும். பயப்படாதே, பார்க்கிறேன் அந்த தீப்பொறியை. அவரை இரும்பு சங்கிலியால் பிணைந்து அழைத்து வாருங்கள். இதுல உட்காருங்க மகாராஜா. இப்ப நான் சொல்றபடி சொல்லணும். இப்ப நீங்க யாரு? இப்ப நீங்க யாரு? பதில் சொல்லுங்க. பதில் சொல்லுங்க. பதில் சொல்லுங்க மகாராஜா. பதில் சொல்லுங்க மகாராஜா. பதில் சொல்லணும் மகாராஜா அப்படின்னு. சரி சரி மகாராஜா. நான் தான் மந்திரி. இவரே தெரியும் தெரியும் மகாராணி. மகாராஜா அவர் சேனாதிபதி. இப்ப யார் மகாராணி? அதோ மாலினியை வச்சுக்கலாம். மாலினி, நான் சொல்றது கொஞ்சம் கேள. இன்னைக்கு மட்டும் நீ மகாராணி, மகாராஜா கூட போய் உட்காரு. முடியாது. முடியாதா? முடியாது. அம்மா, அழக அழக உட்கார. ஓகே ஓகே. முதல்ல மகாராஜா. மகாராணி. மகாராஜா. ரெண்டு பேரும் ஒண்ணா உட்காரலாமா? ரெண்டு பேரும் ஒண்ணா? ஏவாதியா ஏவாதியா ஏவாது விட்டது. ஆமா 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 ஆமா. போயா வசந்தா. மகாராஜா. மகாராஜா மகாராஜா, இத கவனமா கேட்கணும். அடுத்த நாட்டு அரசர் யாராவது சந்தோஷமாக வந்தால் நீங்களும் சந்தோஷமா பேசணும். கோபமாக வந்தால் நீங்களும் கோபமா பேசணும். அவ்வளவுதான். அடுத்த நாட்டு அரசர் யாராவது சந்தோஷமா வந்தா சந்தோஷமா பேசணும், கோபமா வந்தா கோபமா பேசணும். சரிதான மந்திரி? சரிதான் சரிதான். தர்பார் ஆரம்பமாகலாம். ஜனாதிபதி, நாட்டியம் இல்லாத தர்பாரா? மகாராணிய ஆட சொல்லி விடுவோம். அம்மா பாரு. மகாராஜா, இது வேற ஆள் இல்ல பாருங்க, அதனால ஆடட்டும். ஆமா, ஆடு. நம் நாட்டில் எல்லோரும் சமத்துவம், எல்லோரும் ஆடலாம். நடனம் ஆட தெரியாதவர்கள் பெண்களே அல்ல. சரிதானே விடா மந்திரி? ஆமாம் அரசே, இப்போது பெண்கள் நடப்பதே ஒரு நடனமாய்த்தானே இருக்கு. எங்கே? இந்த பாரு, இந்த பாரு. அம்மா ஆடுற ஆடுற.
ஓஹோ, அடுத்த நாட்டு அரசரா? சந்தோஷமாய் வருகிறீரா, கோபமாய் வருகிறீரா? போதுமடா, சும்மா இரு. ஓஹோ, கோபமாக வந்திருக்கிறார். போய் மூளை இல்லாத ராஜரே, முட்டாள் அரசரே, எங்கே வந்தீர்? வந்த காரியத்தை சொல்லும். வசந்தனுடைய தர்பாரிலே வர காரணம் என்ன? மந்திரி, போதுவா கோபம்? ஏய் விகடா, இது என்னடா கூத்து? இது முடிசூட்டு விழா. ஒத்திகை நடத்தி காட்ட சொன்னாங்க வசந்த சேனையம்மா. அது வைத்தியா, நீ என்ன மருந்து கொடுத்து பைத்தியத்தை தெளிய வைக்கிறாயா? இல்ல பைத்தியமா? யார் சொன்னது? இது தீராத வியாதி. வந்து விட்டீர்களா? வழி எதுவானாலும் உன் மொழியிலே விழியிலே ஒளி மாறிவிடுகிறதா பிரபு, வசந்தி? உன்னோடு என்ன பேசுவதென்றே தெரியவில்லை. உண்மையாகவே இருக்கு. அந்த உயரத்தை நான் ரசிக்கிறேன். இப்போது நீ எது கேட்டாலும் கொடுப்பேன். வந்தது ஆபத்து. நான் கேட்பதாக நினைத்ததை கூட இப்போது கேட்க போவதில்லை. ஏன் வசந்தி? சமயம் பார்த்து கேட்கிறாள். சாகசக்காரி என்பீர்கள். நான் என்ன தசரதனைய மாற்றிய கைகேயா? வேண்டாம் வேண்டாம். என்ன வசந்தி? கேள். ஒன்றுமில்லை. மனோகரன் நாட்டை விட்டு போய்விட்டான். அதை ஏன் கிளறுகிறாய்? இல்லை, இளவரசன் இல்லாத நாடு எழிலில்லாத ஓவியம் போலத்தானே. அதற்கு என்ன செய்ய? ஏன் நம் வசந்தன் இளவரசன் ஆக்கிவிட்டார்? பைத்தியம். வசந்தனை விட நீ பெரிய பைத்தியம். சுவாமி, அவனை இளவரசனாக்க கூடாது. பைத்தியக்காரர்களுக்கு தலைவனாக பட்டம் கட்ட வேண்டும். அவனுக்கு முடிசூட்டினால் முதலில் நீ பைத்தியம், பிறகு நான் பைத்தியம், அப்புறம் இந்த நாடே பைத்தியம். ஒரு யோசனை தான் உங்களை கேட்டேன். என் மகன் மட்டுமல்லவே அவன், தங்கள் மகனும் தான். தங்களை விட எனக்கு என்ன ஆசை வந்து கிடக்கிறது. என் லட்சியம் தங்கள் சுயநலமல்ல. எனக்கு தெரியாதா கண்ணே? ஆனாலும் வசந்த், அந்த பேச்சு வேண்டாம், விபரீத பேச்சு. பைத்தியத்துக்கு பட்டம் சூட்டினால் என்ன ஆகும் என்று எனக்கு தெரியும். உங்களை கிண்டல் செய்தேன். அதற்குள் நீங்கள் வசந்தி. பிரபு, நிலா மற்றும் தேடுகிறது, பாருங்கள். அவனுக்கு முடிசூட்டினால் முதலில் நீ பைத்தியம், பிறகு நான் பைத்தியம், அப்புறம் இந்த நாடே பைத்தியம். ஆம், நான் தான் பைத்தியம். புருஷோத்மனின் மனதை புரிந்து கொள்ளாத பைத்தியக்காரி நான் தான். இப்போதும் காரியம் கெட்டுவிடவில்லை. தப்பியோடைய மனோகரனை எப்படியும் கொல்ல வேண்டும். நன்றி கட்ட இந்த ராஜனை நாடு கடத்த வேண்டும். சோழ நாட்டை வசந்த நாள வேண்டும். அதற்கு உதவி செய்யக்கூடியவன் என் பழைய காதலன் உக்ரசேனன் தான்.
ஒருவன் உள்ளே சிக்கியிருக்கிறான். விடாதீர்கள் அவனை. அழாதே. கத்தாதே, உன்னை ஒன்றும் செய்ய மாட்டேன். பிசாசா கடவுளா? இல்லை வசந்தா, மனிதன். மனுஷனா? என் கண்ணுக்கு தெரியலையே. தெரிய மாட்டேன். என் ஐயன் பொருளாத நரவு, அறிவின் விளைவு, ஒரு மருந்தின் வேலை. அந்த மருந்துல எனக்கு கொஞ்சம் தெரியா? தருகிறேன். ஆனால் நீ நான் சொல்றபடி கேட்க வேண்டும். ஓ, முதலில் ஒரு சிப்பாயை கூப்பிடு. நான் கூப்பிட்ட உடனே என் கண்ணுக்கு தெரியலையா? தெரிவேன், நீ கூப்பிடு. சிப்பாய், கதவு தர. நான் இளவரச வசந்தேன். சந்தேகமில்லை. மனுஷன் மனுஷன். வசந்தா, கதவை திற. மருந்து பிறகு தருகிறேன். வா. வாருங்கள், தேடுங்கள், பிடியுங்கள். மருந்து மருந்து, மறந்துடாங்க மருந்து. சபாஷ் பாரட்சையா பார். என்னை போலவே என் வசந்த சேனைக்கும் என் ஞாபகம் வந்து விட்டதாம். புருஷோத்தமனை கொன்று அந்நாட்டுக்கு என்னை அதிபதியாகும்படி எழுதியிருக்கிறார். பிறகு நான் உங்கள் பக்கத்திலேயே இருப்பேன், தங்கள் வசந்த சேனை. அக்ஷயா, சிம்மாசனம் சிற்றடையாள். நீ உடனே சென்று வசந்த சேனையை தந்திரமாக சந்திக்க வேண்டும். நானும் படையெடுத்து புறப்படுகிறேன். அப்படியே மகாராஜா. சதிகாரி ஓலை தயாரித்து விட்டான். அவள் காரியத்தை வெற்றிகரமாக்க கடைசி ஓலை. கொஞ்சம் ஏமாந்தான், அதுவே நமக்கு சாபோலையாகிவிடும். விஷயத்தை சொல்வர்மா. வசந்தனுக்கு முடிசூட்ட முயன்றாள் வஞ்சகி. மன்னர் மறுத்தார். ஆகவே இந்த மாநிலத்தை வசப்படுத்தி மகனை அரசனாக்க மாற்றான் உக்ரசேனனுக்கு மடல் அனுப்பியிருக்கிறான். உக்ரசேனன் இமயபுரி வேந்தன். ஆம், நம் சாம்ராஜ்யத்தில் நுழைய சமயம் பார்த்திருப்பவன். உக்ரசேனிடமிருந்து பதில் கொண்டு வருவன் இந்த வழியாகத்தான் வந்தாக வேண்டும். வாருங்கள். சத்தியசீலரே, யாரோ ஒருவர் குதிரை மீது. யார் நீ? என்னையா கேட்கிறாய்? நான் தான். எங்கே போய் கொண்டிருக்கிறாய்? போக வேண்டிய இடத்திற்கு போகிறேன்.
அன்புள்ள வசந்த சேனைக்கு அட்சயனை துணைக்கு வைத்துக் கொண்டு அரண்மனைக்குள் ஆக வேண்டியதை கவனி. படைகளுடன் நானும் புறப்படுகிறேன். புருஷோத்தமனை தொலைப்போம், புது வாழ்வு தொடங்குவோம். உக்ரசேனன் துரோகம், விடக்கூடாது. இதை இப்போதே புறப்பட வேண்டும். அந்த வக்ர புத்திக்காரியை கூண்டோடு அழிக்க வேண்டும். அழித்து விட்டால் உங்கள் வீரம் வெளிப்படும், அந்த வேசியின் வேஷம் வெளிப்படாது. இளவரசே, அரை நொடியில் சாகடிப்பதற்காக அல்ல இவ்வளவு காலம் இப்படியெல்லாம் நான் ஏங்கி திரிவது. என்னாலும் முடியும், எப்போதோ செய்திருப்பேன். ஏன் செய்யவில்லை? விவேகம் இளவரசே, விவேகம். அவளை கொண்டிருந்தால் அந்த கள்ளிக்காக கண்ணை இழந்த அரசர் கண்ணீர் வடித்திருப்பார். அவள் சூழ்ச்சிகள் அம்பலமாகி இருக்காது. சூதுக்களை உலகம் தெரிந்து கொண்டிருக்க முடியாது. அவளை சாகடிப்பதில் இல்லை நம் சாமர்த்தியம். அதற்கு வழி முள்ளை முள்கொண்டு எடுப்பது போல சூழ்ச்சியை சூழ்ச்சியால் தான் வெல்ல வேண்டும். சொல்லுகிறேன், வாருங்கள். மகாராஜா, பைத்தியத்திற்கு வைத்தியம் பார்ப்பதில் மகா கெட்டிக்காரனாம் ஒருவன். சரி, சேனாவிடம் அழைத்து உத்தரவு. இவரை மகாராஜா தங்களிடம் அனுப்பினார். பெரிய வைத்தியர். யார்? மகாராணி, நான் ஒரு வைத்தியர். என் பெயர் உக்ரசேன தூதன். ஓ, அப்படியா? நீளமான பெயர். நீ போகலாம். உமது பெயர் தானே அட்சயன்? ஆமா மகாராணி. அரசனை சரியானபடி ஏமாற்றிருக்கிறேன். ஆமா. என்னை யாரென்று யாராலும் கண்டுபிடிக்க முடியாது. சரி, நீர் வைத்தியரை போலே நடித்துக் கொண்டிரும். மற்றவர்களை நான் கவனிக்கிறேன். நடிப்பதா பிரமாதம்? வைத்தியா, ஏண்டா மருந்து மருந்து நீ உயிரை வாங்குற? அதுக்குதான் முயற்சி பண்றேன், நடக்கலையே. எதுக்கு உயிரை வாங்குவா? ஆண்டவன் முன்னியத்துல உங்க ஆயுசும் நீடிச்சு, இந்த வியாதியும் நீடிச்சு, அடியே உத்தியோகமும் நீடிச்சு இருக்கணும்னு சதா யமதர்மனை பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்கேன். வைத்தியா, யமனுக்கு வாகனம் என்னடா? எருமக்கடா. அதனாலதானே கெட்டவங்க கிட்ட மெதுவா வர்றான். ஏன்னா வாகனம் எருமக்கடா இல்ல. ஆமா ஆமா, சந்தேகம் இல்லை, சந்தேகம் இல்லை. வைத்தியரே, என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை முதலில் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். என்ன விகடரு? நிலையில்லா வாழ்வு. புது வைத்தியர் வந்தாச்சு வசந்தனுக்கு. அப்ப நானும் சற்றே விலகி இரும்பிள்ளாய். புது வைத்தியா, உனக்கு என்ன தெரியும்? மருந்து கொடுக்காமலே ஒரு முடிவு கட்டுவேன் வியாதியை. அப்படின்னா நீதான் உண்மையான வைத்தியன். சந்தேகம் இல்லை, சந்தேகம் இல்லை. என் பழைய வைத்தியா, நீ ஓடு. எந்திரியா. எந்திரி, எந்திரி. போ, போ, போ.